எத்தனையோ பேர் வந்து தண்ணியே குடிக்கிறது இல்லை. அண்ட் நீங்கள் போதிய அளவுக்கு தண்ணி குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து ஸ்லக்கிஷ் ஆகிடும். அண்ட் நடக்க வேண்டிய ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே நடக்காது. எக்கச்சக்க பேருக்கு வந்து இந்த ரத்த சோகை இருக்குது. ரொம்ப சிம்பிள், பெட்ரோல் காரில் டீசல் போட்டால் என்ன ஆகும்? உங்களுக்கு சூட் ஆகாத ஒரு ஐட்டம் நமக்கு தெரியாமல் நம்ம அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பாடியில் நார்மல் லெவல் வாட்டரை விட இது ஜாஸ்தியாக அதை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிட்டென்ஷன் ஒரு ஹியூஜ் இஷ்யூவாக இருக்குது. அதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கிறனாலேயே எத்தனையோ பேர் வந்து தண்ணியே குடிக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் எங்களோட ஒரு கிளைண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணி தான் குடிப்பாங்க. இல்லைங்க, எனக்கு ஆல்ரெடி வந்து கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்குது, எனக்கு வந்து இன்னும் தண்ணி குடிச்சேன்னு இன்னும் ஜாஸ்தி ஆகிடும், நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா கட் பண்ணிக்கிட்டாங்க தண்ணியை. ஓகே, ஸோ உங்கள் பாடியில் வந்து நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. டைஜஷன் இருக்குது, அதுக்கப்புறமா பிளட் சர்க்குலேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சாப்பிட்ற விஷயம் எல்லாரும் அந்த நியூட்ரியன்ஸ் ஒரு செல்லுக்கும் போய் சேரணும். ஸோ வாட்டர் இஸ் த வெஹிக்கிள் தட் கேரிஸ் எவ்ரிதிங் அரவுண்ட். அண்ட் நீங்கள் போதிய அளவுக்கு தண்ணி குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்லக்கிஷ் ஆகிடும். அண்ட் நடக்க வேண்டிய ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே நடக்காது. அண்ட் தண்ணியை கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, ஐயோ இவங்க தண்ணி ரொம்ப கம்மியாக குடிக்கிறாங்க, ஆனால் நமக்கு இவ்வளோ வேலை இருக்குது, அதுக்கு போதிய அளவுக்கு தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தண்ணியை அதை அப்படியே தேக்க வச்சுக்கும். இன்ஃபேக்ட் வாட்டர் ரிட்டென்ஷன் வில் கெட் வர்ஸ். அதனால உங்களுக்கு வேறு மேஜராக, அதாவது லிவர் ப்ராப்ளமோ கிட்னி ப்ராப்ளம் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லை. பட் யூ ஆர் அ ஹெல்த்தி இண்டிவிஜுவல். ஆனால் கொஞ்சமாக இந்த மாதிரி வாட்டர் ரிட்டென்ஷன் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இது ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. திஸ் இஸ் நம்பர் 1. அடுத்த விஷயம் வந்து சால்ட். எக்கச்சக்கமாக உப்பு எடுத்துக்கிறது. அதாவது குக்கிங்கில் மட்டும் கிடையாது, நம்ம ரெகுலராக மீல் சாப்பிட்றோம் அது மட்டும் கிடையாது, நொறுக்கு சாப்பிடும்போது சால்ட் வந்துடுது. அப்புறமா ஏதாவது மிக்சரு, காரா சேவ், அப்புறம் சிலதில் இனிப்பும் புளிப்பும் கலந்து இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சாப்பிடும்போது, அப்புறம் கருவாடு, ட்ரைட் மீட்டு, அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸு, அப்புறம் சாஸஸ், கெச்சப்ஸ், இதில் எல்லாமே எக்கச்சக்கமாக சால்ட் வந்துடுது. உங்களோட நார்மல் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் சால்ட்டை விட நீங்கள் 5 இல்லைனா 7 மடங்கு சால்ட் எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நிறைய உடம்புல வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் ஆயிரும். ஓகே, திஸ் இஸ் ஒன். அடுத்த விஷயம் அனீமியா. எக்கச்சக்க பேருக்கு வந்து இந்த ரத்த சோகை இருக்குது. அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் நியூட்ரிஷனல் அனீமியா, உங்களுக்கு வேறு ஏதாவது காரணத்தினால கூட இது வரலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ்னால கூட உங்களுக்கு வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் வரலாம். அதாவது மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி, இல்லை லோ அயர்ன் அல்லது லோ ப்ரோட்டீன், இதெல்லாம் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக தேர் வில் பி அ லாட் ஆஃப் வாட்டர் ரிட்டென்ஷன். சில பேர் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் ஒரு மாதிரி உப்புசுமாக இருப்பாங்க, ஊதி போயிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு அன்ஹெல்த்தியாக ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க, இல்லை வளர்த்து போயிருப்பாங்க. ஸோ யூஸ்வலி யூ ஷுட் டெஃபினெட்லி கோ டு அ டாக்டர் அண்ட் ஃபுல்லாக பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏதாவது டெஃபிஷியன்சிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் another மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இன்னொன்று வந்து கரெக்டாக தூங்காதனால கூட உங்களுக்கு வேறு நிறைய இஷ்யூஸ் அண்ட் வாட்டர் ரிட்டென்ஷன் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சில மெடிகேஷன்ஸோட சைட் எஃபெக்ட்னால கூட உங்களுக்கு வாட்டர் ரிட்டென்ஷன் வரும். அண்ட் ஒன் மோர் ஆஸ்பெக்ட் இஸ் இன்டாலரன்ஸ். ஃபுட் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. சில பேருக்கு வந்து பால் ஒத்துக்காது, பால் பொருட்கள், அதாவது சீஸ் ஆகட்டும் இல்லை பன்னீர், இதெல்லாமே வந்து சூட் ஆகாது. அண்ட் நம்ம டீ காஃபி நிறைய குடிக்கிறோம், இல்லை நிறைய சாண்ட்விச் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரிலாம் வரும்போது உங்களுக்கு அந்த டிஷ்ஷஸ்னால கூட உங்களுக்கு நிறைய உபசம் இருக்கலாம், வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கலாம். இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து குளூட்டன் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது. குளூட்டன்கிறது ஒரு புரதச்சத்து, அது வீட்டில் இருக்குது, அது கோதுமையில், பார்லியில், அதுக்கப்புறம் ரை அப்படிங்கிற ஒரு கிரெயின்லேயும் இருக்குது. ஸோ இந்த குளூட்டன்னால கூட வந்து சில பேருக்கு அது சூட் ஆகாதனால பாடியில் நிறைய தண்ணி தேக்க வச்சுக்கும். அதாவது ரொம்ப சிம்பிள், பெட்ரோல் காரில் டீசல் போட்டால் என்ன ஆகும்? அது ஒத்துக்காது இல்லையா? அதனால உங்களுக்கு என்ஜின் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும், உள்ளே ஃபுல்லாக கிளாகிங் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு சூட் ஆகாத ஒரு ஐட்டம் நமக்கு தெரியாமல் நம்ம அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பாடியில் நார்மல் லெவல் வாட்டரை விட இது ஜாஸ்தியாக அது வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும். அந்த மொமெண்ட் யூ ஸ்டாப் இட், அந்த ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்படியே வந்து ஷ்ரிங்க் ஆயிடுவீங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இஸ் லேக் ஆஃப் எக்ஸசைஸ். இப்போலாம் பார்த்தீங்கன்னா சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்த் ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நிறைய இந்த மாதிரி உட்காந்துட்டு வேலை செய்கிறது, இல்லைன்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஏன்னா மூளைக்கு நிறைய வேலை இருக்கலாம், பட் தென் கால் அந்த அளவுக்கு நடமாட்டம் இல்லை, ஆக்டிவிட்டி இல்லைங்கும் போது there could be lot of sluggishness. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ரெகுலராக பிரேக்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே உலாத்திட்டு வரலாம், வாக் பண்ணலாம், ஸ்டெப்ஸை கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வரும்போது கூட உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் பெட்டராக இருக்கும், அதனாலேயே உங்களுக்கு வாட்டர் ரிட்டென்ஷனும் போயிடும். ஓகே, ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும். இன்கேஸ் இது பண்ணியும் உங்களுக்கு ரிசல்ட் வரலைன்னா மேபி இட்ஸ் டைம் தட் யூ மீட் அ டாக்டர்.